என்ன பைக் வாங்கலாம்? இப்போ நான் பிகினராக இருக்கிறேன், ஈவன் ஃபஸ்ட்டு பைக் வாங்கணும், செகண்ட் பைக் வாங்கணும், ஈவன் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும், என்ன பைக் வாங்கலாம்? ஹையர் சிசி பைக்ஸ் வாங்கலாமா, இல்லை நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக்ஸ் வாங்கலாமா, இல்லை அஃபோர்டபுள் பைக்ஸ் வாங்கிக்கலாமா, இல்லை சூப்பர் பைக்ஸ் வாங்கலாமா? அப்படி இல்லைன்னா நல்ல இந்த ஸ்கூட்டி அந்த மாதிரியே நம்ம போய்க்கலாமே, இல்லை டெய்லி கம்யூட்டர் போகலாமே, இல்லை பெரிய பைக் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்குல்ல. எந்த பைக் வாங்கணும்னா தெரில, ஈவன் பெட்ரோல் பைக் வாங்கலாமா, எலக்ட்ரிக்கல் பைக் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பைக் நீங்கள் வாங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு எந்த பைக் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சித்துஸ்டஃபி. இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபுல் கைட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட மற்ற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைக் வாங்குறது எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசு கனவுன்னு சொல்லலாம். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஈவன் ஒர்க்குக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமான ஒரு சின்ன கனவு. அது சின்ன கனவாகவும் இருக்கலாம், பெரிய கனவாகவும் இருக்கலாம். எல்லாருக்கும் ட்ரீம் பைக்ஸ்லேருந்து எல்லா பைக்ஸும் இருக்கும். நெசசிட்டி பைக்ஸ், நாளைக்கே பைக் எடுக்கணுங்கிற மாதிரி நெசசிட்டி கூட இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த பர்பஸ்க்காக பைக் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். பர்பஸ் ஆஃப் த பைக். இப்போ டெய்லி ஆஃபீஸ், காலேஜ் அந்த மாதிரி போகிறதா, இல்லை ஹைவேஸு, லாங் ட்ரைவ் அந்த மாதிரி போகிறதுக்கு நம்ம வண்டி எடுக்க போகிறோமா, இல்லை ஆஃப் ரோடு, ட்ரெயிலு, ஈவன் நம்ம ஊரே பல இடத்துல ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு பேக் போன் பெயின் இருக்குது, நான் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் மாதிரி கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த வெஹிக்கிள் எடுக்க போகிறோம், என்ன பர்பஸுக்கு நம்ம வெஹிக்கிள் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இதில் ஒன்று தான் டிசைட் பண்ணணும்னு இல்லை, அட்லீஸ்ட் 2 டிசைட் பண்ணிக்கோங்க. ஒன்று மட்டும் வேணாம், ஏன்னா 3மே இருக்கிற மாதிரி வெஹிக்கிள்ஸ் ரொம்ப 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 ரேர். ஸோ ஃபஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் த வெஹிக்கிள். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டைப் ஆஃப் த வெஹிக்கிள். வெஹிக்கிளோட டிசைன் அண்ட் அக்சசிபிலிட்டின்னு சொல்லலாம். வெஹிக்கிள் டிசைன் அப்படின்னா டைப் இருக்கும். க்ரூசர் வேணுமா, மொபெட் வேணுமா, இல்லை கம்யூட்டர் வேணுமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் டூரர் வேணுமா, அட்வென்ச்சர் வேணுமா, இல்லை ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் போகிறது வேணுமா, ஸ்க்ராம்ப்ளர் வேணுமா, சிட்டி பைக் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அந்த வெரைட்டியில் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த வெரைட்டியில் ஷார்ட் லிஸ்டட் பண்ணணும், நமக்கு எது செட் ஆகும். ஈவன் அக்சசபிலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஹைட் வச்சு சொல்லலாம், வெயிட் வச்சு சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஹைட் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஹைட்டான பைக்ஸ் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப டாலாக இருக்கிறோன்னா ரொம்ப சின்ன பைக் ஹேண்ட்லிங் வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா டேர்னிங் பண்ணும்போது நீல இடிக்கும், அது கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம வாங்கிட்டு சீக்கிரமாகவே விற்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி குண்டா உள்ளவங்க சின்ன பைக்காக எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு என்னோடய வண்டி மாதிரி பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் பஞ்சர் ஆச்சுன்னா தள்ள கூட முடியாது. ஸோ அது நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வண்டி மாதிரி கொஞ்சம் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் பெட்ரு. ஓட்டும் போது உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸும் பெருசாக இருக்காது. இந்தந்த டிஃபிகல்ட்டிஸ் மட்டும்தான் ஹைட் அண்ட் வெயிட்டில். ஸோ அக்சசிபிலிட்டி அண்ட் டைப் ஆஃப் த பைக், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட்டு தான் மெயின் பாயிண்ட்டாக இருக்கும். என்னென்னா ப்ரைஸ் ஆஃப் த வெஹிக்கிள். ப்ரைஸ் இப்போது ஒரு 75லேருந்து ஒரு பைக் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பைக்னா ஐ மீன் எக்ஸல் சூப்பராக கூட இருக்கலாம். ஸோ 75லேருந்து அது போகும், ஒரு 25-30 லேக்ஸுக்கு போகும். நம்ம இங்கே இந்தியன் மார்க்கெட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் மேஜராக வாங்குறது என்னென்னா ஒரு 3 lakhs அப் டு 3 lakhs வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸுக்கு வந்துட்டு எந்த வெஹிக்கிள்ஸ் எந்த ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நான் இன்றைக்கே எடுக்க முடியும், இஎம்ஐ போட்டு நான் எடுக்கிறதுக்கு நான் என்றைக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். பட் நெசசிட்டி ஆஃபீஸில் எடுக்கணும், இல்லை இப்போ எடுக்கணும், இப்போ உடனே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இஎம்ஐ போட்டு எடுக்கலாம். பட் மோஸ்ட்லி உங்களோட ட்ரீம் பைக் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்காக வெயிட் பண்ணி சேர்த்து வச்சு காசில் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாமல் நீங்கள் எடுங்க, அதான் பெட்டரும் கூட. ஸோ 3rd பாயிண்ட் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள். உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெஹிக்கிள் சூஸ் பண்ண முடியும். இந்த 3 ஷார்ட் பண்ணிட்டீங்கனாலே ஒரு half ஆஃப் த வெஹிக்கிள் நின்று போயிடும். இன்னொரு half ஆஃப் த வெஹிக்கிள் தான் உங்கள் மைண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்கூட்டி, மொபெட் அந்த மாதிரி எடுக்கிறீங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டெய்லி கம்யூட்டர் மாதிரி எடுக்கிறீங்கன்னா, வெதர் நீங்கள் எலக்ட்ரிக்கல் எடுக்கிறீங்களா இல்லை
பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. பெட்ரோல் இன்ஜின் அப்படிங்கிறது தான் என்னோடய மேஜர். ஏன்னா கடைசி ஜென்ரேஷன் நம்ம பெட்ரோல் இன்ஜின் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 4வது பாயிண்ட் இது தான். நீங்கள் இப்போ சப்போஸ் பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ சிசியில் எடுக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். டெய்லி கம்ப்யூட்டர்னால் 150 சிசி வரைக்கும் போதும். பவர்டு அப்படின்னா 150+, தட் மீன்ஸ் 200லேருந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எடுங்க. இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும், கொஞ்சம் மைலேஜாச்சும் எனக்கு கிடைக்கணும், பவரும் கிடைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த 150 செக்மெண்ட்டில் நீங்கள் எடுங்க. 150 செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது, 150 and 200 செக்மெண்ட்டில். ஸோ சிசி பேஸ்டாக நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே பெட்டரு. உங்களுக்கு எந்த மாதிரி சிசி வேணும், இது மைலேஜ் அண்டு சிசி, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா சேல்ஸ், சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் அவைலபிலிட்டி. சில வண்டிலாம் வந்துட்டு செம்ம லுக்கு சூப்பராக இருக்கும், அதுக்கு சேல்ஸ் வெயிட்டிங் பீரியட் ரொம்பவே டிலேயாக இருக்கும், சர்வீஸ் ரொம்ப மோசமாகவும் இருக்கும், அவைலபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்பேர்ஸ் சிலதுக்கெல்லாம் ஸ்பேர்ஸ் போச்சுன்னா திரும்ப கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 1 month ஆகும், 2 month ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பைக் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி பிராண்ட்ஸ்லாம் பார்த்து வாங்குங்க. ஸோ 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ். என்ன பிராண்டு, என்ன இந்த பிராண்டு ஜாஸ்தி இந்த பிராண்டு கம்மியாக அப்படின்னு நான் சொல்ல இங்கே வரல. பட் பிராண்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு RE பிராண்ட் இருக்கும், சில பேருக்கு Yamaha இருக்கும், ஹோண்டாவில் வந்துட்டு இன்ஜின் நல்லாயிருக்கும் அப்படிங்குவாங்க. ஈவன் சிம்பிளாக டிவைட் பண்ணால் டொமஸ்டிக் பிராண்ட் இருக்கும், இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த பிராண்டு? இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். டொமஸ்டிக் பிராண்ட்ஸில் சர்வீஸ், அவைலபிலிட்டி, ஸ்பேர் எல்லாமே ஈஸி அவைலபிள் அண்ட் ரேட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்கும். வெஹிக்கிளோட ப்ரைஸுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ். நீங்கள் எந்த பிராண்ட் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஸோ இதுதான் வந்துட்டு 6th பாயிண்ட்டு. ஸோ 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் த மெயின்டெனன்ஸ். மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருது? வண்டியை நான் அப்படியே கஷ்டப்பட்டு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து வாங்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இருக்குது, சர்வீஸ் காசு இருக்குது, ஸ்பேர்ஸ் ஏதாச்சும் வச்சுன்னா அதுக்கு சேஞ்சஸ் இருக்குது, ஈவன் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இருக்குது. எல்லாமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் உட்காரும். சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இஎம்ஐ கட்டுறது போக இதுவுமே வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பைக் நான் வாங்கினா இதோட சர்வீஸ் எப்படி இருக்குது, இதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, ஈவன் வந்துட்டு இன்சூரன்ஸ் காஸ்ட்டோ இல்லை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ இதெல்லாம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா அந்த பைக்கை தாராளமாக சூஸ் பண்ணலாம். இது 7th பாயிண்ட். இந்த இதில் ஷார்ட் பண்ணும் போதே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹேண்டில் ஒரு 3-4 பைக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த 3-4 பைக்ஸில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நான் எத்தனை வருஷம் வச்சுருக்க போகிறேன். ஏன்னா சில பேர் வந்துட்டு வாங்கினா ஒரு 6 months சேல் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு 1 year 2 yearsல சேல் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிள் எனக்கு வந்துட்டு செட் ஆகலை ப்ரோ, இந்த வெஹிக்கிள் எனக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை, இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ராசியாக இல்லை, இது மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் அவங்க செட் பண்ணல. அப்படிங்கும்போது அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு எப்படி சூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும், அது உங்களோட வெஹிக்கிள் கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா தான் அது உங்களோட வெஹிக்கிள் ஆகும். அதனால் எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. நான் இது வந்துட்டு கம்ப்யூட்டர் வெஹிக்கிளாக ஒன்று வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு சூப்பர் பைக் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா வெல் அண்ட் குட். சப்போஸ் வந்துட்டு நான் என்கிட்ட சூப்பர் பைக் இருக்குது பட் டெய்லி கம்யூட்டுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வாங்க போகிறேன்னா ஓகே, யூ ஹேவ் 2 bikes அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் எனக்கு லைஃப்பில் ஒரே ஒரு பைக் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குவேன். ஸோ இது வந்துட்டு 8th பாயிண்ட். 9th பாயிண்ட் என்னென்னா ரீசேல் வேல்யூ. சில பைக்ஸ்லாம் எடுத்துருப்போம், இப்போ சொன்ன மாதிரி தான் நீங்கள் 1 year 2 yearல சேல் பண்ணுறீங்கன்னா half ஆஃப் த ப்ரைஸுக்கு போயிடும். சில பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 10,000க்கு தான் சேல் பண்ணுவாங்க. நான் 1 year 2 yearல சொல்ல, ஒரு 7 and 8 yearsல சொல்கிறேன். அது சேல் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, வச்சுக்கிட்டு இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு ரீசேல் வேல்யூ எந்த அளவுக்கு அந்த பிராண்டுக்கோ இல்லை பைக்குக்கோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பைக்ஸ் சப்போஸ் நீங்கள் ரீசேல் பண்ணுறீங்கன்னா, இல்லை லைஃப் டைம் நான் வந்துட்டு ஷோகேஸ் ஈவன் அது ரிப்பேர் ஆனால் கூட என் கூடயே தான் இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேணாம். பட் சப்போஸ் ரீசேல் பண்ணுறீங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அண்ட் 10th பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த பைக் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் கொடுக்கணும். எப்படி சொல்கிறதுன்னா
ஈவன் கொஞ்சம் ஓவர்டுவாக தான் இருக்கும். இந்த பொல்லாதவன் படத்தில் அந்த பைக் உங்களை சூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி பைக்ஸ் நம்மளை சூஸ் பண்ணும். சில பைக்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய பைக் ஹிமாலயன் நான் நிறைய ரோட்டில் பார்க்குறேன், எல்லாம் பிடிக்கும். ஆனால் ஹிமாலயன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி அப்படின்னா என்னோடய பைக் தான். ஸோ அந்த மாதிரி அந்த பைக் வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த பைக் தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும், ஷோரூமில் ஒரு 10 பைக் நின்னாலும் சில பைக் தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கும். அது எவ்வளோ பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. சப்போஸ் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, ஏன்னா நானும் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் குட் அந்த பைக்லேருந்து வரும். அந்த பைக்கை சூஸ் பண்ணுங்கள். இதுதான் அந்த 10th பாயிண்ட்டு. இந்த 10 பாயிண்ட்டுமே வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அதுதான் உங்களோட பைக். ப்ரோ எந்த பைக் ப்ரோ வாங்குறது? அட்வென்ச்சர் வாங்குறதா இல்லை ஸ்க்ராம் வாங்குறதா? இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் கொஷின்ஸ் வந்துட்டு எனக்குமே இருந்துச்சு, எனக்குமே வந்துச்சு. எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லேயோ வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த பைக் வாங்குறது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்பவே கிளாரிட்டியாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பைக்கை நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. உங்களை விட எக்ஸ்பர்ட் யாருமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பைக் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, stay tuned. Siddu'stuffy. Bye.